பிடிச்சிருக்கா இல்ல பிடிக்கலையா? வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோமா யூ அண்ட் மீ வீடியோ எடிட்டிங் வந்து எப்படி லவ் வீடியோ எடிட்டிங் வந்து பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இமேஜ் அசட்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுங்கள். அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிடுங்க. வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருப்பேன் நம்ம வெப்சைட்டில், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க மெட்டீரியல் எல்லாம். ஸோ இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீன் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. அதோடைய டியூரேஷன் வந்து வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த க்ரீன் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரோமோ கீ என்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிடும். ரைட் சைடு 2 செட்டிங் எடுக்கும். ஃபஸ்ட்டில் வந்துட்டு 35 கொடுத்துக்கோங்க, கீழே இருக்கிறதுல ஃபுல்லாக 65 கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -100 செட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ, இப்போ நம்ம யூ அண்ட் மீன் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் யூ அண்ட் மீனும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா உங்கள் சோலோவாக ஃபோட்டோ கூட ஆட் பண்ணுங்கள். நான் அதுக்கு எப்படின்றது ஆல்டர்னேஷனாக சொல்கிறேன். ஸோ இப்போ யூ அண்ட் மீன்ற மாதிரி நான் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஃபோட்டோ இப்போ அப்படி செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பேக்கில் போயிடும். இப்போ அந்த இமேஜை வந்துட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேமில் ஃபேஸ் தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி கிராப் பண்ணணும். ஸோ கரெக்டாக ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பாக்ஸ் அளவுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணுமோ அதெல்லாம் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு வந்து நீங்கள் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒன் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்துட்டு நான் ஹீரோயின் இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் உங்கள் கப்புள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களது நீங்கள் தனித்தனியாக ஃபோட்டோஸை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துடலாம். அதையும் கரெக்டாக வந்துட்டு ஃபேஸ் தெரிகிற மாதிரி கரெக்டாக வந்துட்டு கிராப் பண்ணிக்கோங்க நீங்களே. ஸோ செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு அந்த இமேஜுக்கும் ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டு, ஸ்டேச்சுரேஷன் இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணுமோ அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிடுங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நிறையா மெட்டீரியல்ஸ் வந்து ஒவ்வொன்றா நான் சொல்லுவேன், அதெல்லாம் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு இந்த மாதிரி எமோஜி பிஎன்ஜி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த எமோஜி பிஎன்ஜி இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம சேனல் நேம் இருக்கும், ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு கரெக்டாக அந்த சேனல் நேம் மட்டும் கிராப் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துடுங்க. அதோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு இதை வந்துட்டு இப்போ நான் எப்படி கீழே இந்த ஃபோட்டோ கீழே செட் பண்ணுறனோ கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. அதோடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிடுங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு யூ அண்ட் மீன்ற டெக்ஸ்ட் பிஎன்ஜி வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயுமே நம்ம சேனல் வாட்டர்மார்க் இருக்கும், அதை வந்துட்டு ரைட் சைடு அதே மாதிரி கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு அந்த சேனல் நேமை கிராப் பண்ணிடுங்க. அதோடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். யூ அண்ட் மீன்றதை அதோட சைஸை வேணும் அப்படின்னா லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு அதை இப்போ நான் எப்படி அந்த எமோஜி கீழே செட் பண்ணியிருக்கிறனோ கரெக்டாக வந்துட்டு அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷன் கரெக்டாக ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், இந்த மாதிரி எமோஜி. ஸோ அதுலேயும் சேனலோட வாட்டர்மார்க் இருக்கும், கிராப் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு இப்போ அதோட சைஸை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி பெரிய சைஸே ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி சென்டரில் வந்து இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கிறனோ கரெக்டாக இந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது பெருசாகவும் செட் பண்ணிக்கலாம், இல்லைனா சின்னசாகவும் இப்போ இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அவங்க. ஸோ சாங்ஸ் வந்து ஆட் பண்ணோம். ஸோ நான் லிரிக்ஸ் வீடியோவாக ஆட் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் சாங்ஸை மட்டும் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் லிரிக்ஸ் வீடியோ கொடுக்கல, அதனால தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு கரெக்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி லிரிக்ஸ் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த லிரிக்ஸ் இப்போ பிளாக் ஸ்க்ரீனாக டவுன்லோட் பண்ணுறீங்க உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸு அப்படின்னா அது வந்துட்டு ஃபில்டர் ஆப்ஷனுக்கு போங்க. அதில் பேசிக் செலக்ட் பண்ணிவிட்டு B05ன்ற எஃபெக்ட் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே பேக்கில் வந்துடுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க, கான்ட்ராஸ்ட்டை கொடுத்துட்டு கான்ட்ராஸ்ட்டை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. பிளெண்டிங் ஆப்ஷனுக்கு போங்க. பிளெண்டிங் ஆப்ஷனில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு அந்த லிரிக்ஸ் வந்து இப்போ செட் ஆகிடும். இப்போ லிரிக்ஸை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு மேலே இந்த ஸ்பேஸில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும்.
ஸோ இப்போ நான் எப்படி ஆட் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஐ லவ் யூ அந்த எமோஜியை வந்துட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன் ஃபுல்லாக செட் பண்ணுறதா இருந்தாலும் செட் பண்ணிக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குது அப்படின்றத உங்களோட ரிவ்யூவும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எந்த மாதிரிலாம் எடிட் பண்ணலான்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடலாம். ஸோ இப்போ ஹார்ட் எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க வால்யூமை அந்த மிக்சர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வீடியோ வந்து சூப்பராகவே ஷோ ஆகும். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளே பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணுங்கள். மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேவையான குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.